நாய் நன்றியுள்ள விலங்கு, பெட் அனிமல் அதெல்லாம் ஓகே. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வளர்ப்பு நாயால் ஒரு பெண்மணி 2 கைகளையும் 2 கால்களையும் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 56 வயசு. அது இங்கிலாந்தில் இங்கே பர்மிங்ஹாம் கிட்ட வால்வர்ஹாப்டன் அப்படின்ற ஒரு ஊரில் அவங்க வந்து இந்தியா வம்சாவளி பெண். அவங்க பேர் வந்து மஞ்சித் சங்கா. அவங்களுக்கு வந்து 56 வயசு. அவங்க என்னன்னா அவங்க உடம்புல சின்னதாக காயம் இருந்திருக்கு போல இருக்கு. இது வந்து நடந்த கதை வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 2025 நடந்திருக்குன்னு நினைக்கிறாமா. அப்போ என்னாச்சு, நாய் வந்து வளர்ப்பு நாய் என்ன பண்ணியிருக்கு, அவங்களுக்கு ஏதோ காயமோ ஏதோ சிறு கீரலோ இருந்திருக்கு போல இருக்கு. அதை நக்கிடுச்சு. அது இப்போ உதாரணத்துக்கு காயம்னா நீங்கள் பெரிய காயம் கூட இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒன்று வந்து நமச்சலாக இருக்குன்ற லைட்டாக சொரிஞ்சிங்கன்னா அங்கே வந்து ஒரு கோடு இருக்கா, அதில் அந்த தோல் வைட்டி அது உள்ளார இருக்கிற காயம் லைட்டாக இருக்கா, அதை வளர்ப்பு நாய் நக்கினா கூட பிரச்சனை தான். ஸோ யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து நாயை வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் நாயை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக கொஞ்சுவாங்க. நாய்க்கு வந்து மவுத் கிஸ் கொடுக்குறதுலேருந்து நாய்க்கு வந்து நாய் வாயை வந்து நக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதில் மெத்த படித்த எலைட்டு சமூகத்தினர் வந்து இதை வந்து நிறைய செஞ்சு நான் பார்த்துருக்கேன். நாயை கொஞ்சுவாங்க, நாய் பண்ணுவாங்க. அப்புறம் நாய் அதுக்கு வேறு கதைகள்லாம் இருக்குது. அதுக்கு அந்த இடத்துக்குலாம் நான் போக விரும்பல, அதை விட்டுடுங்க. ஓகே, ஒரு பெட் அனிமல் அது. அதோடு வந்து அவங்க பயங்கரமாக வந்து கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து நாய் வந்து எந்த இடத்துல வந்து முரண்பாடு ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாய் தன்னை எப்படி சுத்தப்படுத்திக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க, நம்ம எல்லாருமே காலையில் மலஜலம் கழிக்கிறோம். கழித்து முடிச்சதுமே என்ன பண்ணுவோம், பக்கெட் தண்ணி அடித்து கழுவுவோம். இங்கெல்லாம் டிஷ்யூ வச்சு துடைக்கலாம். நாய் என்ன செய்யும் அப்படின்றத என்னுடைய கேள்வி. நாயோ பூனையோ அதுங்க தன்னை எப்படி சுத்தப்படுத்திக்கும்? நாய் அதனுடைய பிறப்புறுப்பு அதுவே சுத்தப்படுத்திக்கும், நாக்கால் நக்கி தான் சுத்தப்படுத்திக்கும். அதே மாதிரி போனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற உறுப்பையும் அது என்ன பண்ணும், நக்கி தான் சுத்தப்படுத்தும். நல்லா கேட்டுக்கோங்க. வேறு என்ன, அது வந்து டிஷ்யூ எடுத்து வந்து 2 கையை வச்சு 2 கையில் அந்த டிஷ்யூ எடுத்து கீழே வச்சு இது சுரிஞ்சது மாதிரி பண்ணிக்குதா, இல்லை டிஷ்யூ எடுத்து பின்னாடி இருக்கிற காலால் டிஷ்யூ எடுத்து தொடச்சிக்குதா? ரொம்ப சிம்பிள். அது நாய் தன் வாயால் தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கும். உறுப்புகளையும் சரி, எங்கே சுரிஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்படி தான் சுத்தப்படுத்திக்கும். அதுதான் அதனுடைய நேச்சர். ஓகேவா? இது வந்து நாய் வளர்க்குறவங்களையோ நாய் மீது அன்பு செலுத்துறவங்களையோ இல்லை நான் பயமுறுத்துறதுக்கான விஷயமால இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இது ஏன் எனக்கு முரண்பாடுன்னா அது இதெல்லாம் தான் முரண்பாடு. என் பொண்ணே வந்து நாய் வேணும்னு சொல்லும்போது நீ தாராளமாக நாய் வளர்த்துக்கோ, டைனோசர் கூட வளர்த்துக்கோ. நீ தனியாக என்ன படித்து சம்பாதிச்சு பெரிய தோட்டம் துறவாக ஒரு வீடை வாங்கி அங்கே நீ நாயை வச்சுக்கோ, டைனோசரை கட்டு, டைனோசர் பாலை கறந்து அவனுக்கு விற்றுருக்கு, இல்லை டைனோசர் குட்டி போட்டு அதையே வியாபாரம் செஞ்சுக்கோ. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு செட் ஆகாது.